மாற்றம் மாற்றம்னு சொன்னீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மாற்றம் கொடுத்துருவோம் நாங்கன்னு சொன்னீங்களே, என்ன மாற்றம் கொடுத்தீங்க? கட்சி மாற்றத்தை தான் கொடுத்துருக்கீங்க. அதிமுகவில் இருக்கிறவனை கொண்டு வந்து தாவேக்கால மாற்றம் மாற்றி கொண்டாந்து இந்த கட்சியில் சேர்க்குற மாற்றம் தானே தவிர வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி ஜூவியிலே ஆனந்த விகடனில் வந்து தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. மேரிஸ் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடந்தது. என்னென்னு, விஜயபாஸ்கரை நாங்கள் கட்சியில் சேர்க்கணும், அதிமுக ஒரு செக்ஷன் வாங்க, உங்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 25 பேரை இவங்க பேசுனது உண்மையினுடைய அடிப்படையில் தான் ஃப்ளோரில் மாற்றி ஓட்டி போட்டுக்கிறாங்க. ஆனால் சட்டம் அவங்களுக்கு இடம் கொடுக்கலன்ற காரணத்துக்காக இப்போ பேட்சாக ரிசைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜினாமா என்பது கரூர் விஜயபாஸ்கரோட நிற்கலை. நேற்றைக்கு கூட ஊடகங்களில் அடுத்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்ற ஒரு லீட் கொடுக்குறாங்க. இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜினாமா செய்து தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கொண்டு வந்து தேர்தல் பார்வையிலேயே தமிழ்நாடு கொண்டு போகிறாங்களே தவிர ஆட்சி நிர்வாகத்தை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்து பேர் வாங்கக்கூடிய எண்ணம் துளியும் இல்லை. எனவே இது போன்ற போக்குகளை திரு நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், அல்லது ஆதவர்ஜுனாக இருக்கட்டும், அல்லது அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், மரிய வில்சன், இத்தனை பேர் குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரிமினல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய முதுகை திரும்பி பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதை நிறுத்தி இனி முதல் கொண்டாவது இன்றைக்கி சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்துங்க, வீக்கெண்டு சண்டே ஜாலியாக ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாம் சினிமாக்காரங்க தானே இவங்கெல்லாம். சண்டே ரெஸ்ட் எடுத்துங்க. அட்லீஸ்ட் திங்கக்கிழமையிலேருந்து கோட்டைக்கு வாங்க, நாட்டு மக்களுக்கு உருப்படியான கோப்புகளை பாருங்கள், திட்டங்களை கொடுங்க. அதை விட்டுட்டு தினம் சினிமா காட்சிகள் போல் இரவுகளை அரங்கேற்றுற போல் இந்த கைது பண்ணுறேன், நான் அரெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரியான நடவடிக்கையில் மேற்கொள்வீர்கள். நேற்றைக்கு திரு விஜய்க்கு மூக்கறுக்கப்பட்டது போல, இந்த அரசாங்கத்திற்கு மூக்கறுக்கப்பட்டது போல இது போன்ற மூக்கறுப்புகள் நடைபெறும். இன்றைக்கி வந்து அவதூறு பேசுகிறதுல வந்து யாராவது பேசினா பரவாயில்ல, ஒரு பொறுப்புமிக்க அமைச்சர். அதான் நான் சொல்கிறேன், போன ப்ரெஸ் மீட்டை கூட நேற்று வரைக்கும் நீங்கள் பிளாக் டிக்கெட்டு சினிமா தியேட்டரில் விற்றுந்ததெல்லாம் இருக்கலாம். நீங்கள் மந்திரி ஆகிட்டீங்க, மாண்புமிகு அமைச்சர் ஆகிட்டீங்க, இன்னும் பிளாக் டிக்கெட்டு விற்கிற மனப்பான்மையில் நீங்கள் அரசியல் செஞ்சலாம். எதிர்கால தலைமுறைக்கு எதை சொல்ல போகிறீங்க? நீங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிற கூட்டமெல்லாம் அரசியல் புரிதல் இருக்கா? இன்றைக்கி உங்கள் பின்னாடி வந்த கூட்டங்கள் எல்லாம் கூட யாரெல்லாம் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி நீங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, நான் அதோ ரெடி ஆகிட்டேன், தோ கிளம்பிட்டேன், தோ புறப்பட்டேன்னு சொல்லி போனவங்கெல்லாம் இப்போது வீடியோ போடுறாங்க. அப்படி எங்கே நான் சொன்னேன்? நான் எங்கே விஜய்க்கு போட சொன்னேன்? நான் போட போகிறேன் தானே சொன்னேன். இப்போ இந்த கவர்மெண்ட்டை பற்றி அவங்களே வந்து இப்போது தவறான ஒரு கவர்மெண்ட்டாக தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்லி போடுறாங்க. அப்போது இந்த கட்சி என்பது, தாவேகா கட்சி என்பது ஒரு தவறான முன் உதாரணத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா இன்றைக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. எதிர்காலத்தில் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை படிக்கக்கூடிய மாணவர்கள் திராவிட இயக்கங்களை படித்து ஆராய்ச்சி செய்து அவருடைய பொலிட்டிக்கல் அறிவை வளர்த்துக் கொள்வது ஒரு புறம் இருந்தால், எப்படி அரசியல் கட்சி இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்குது. கணக்கு தீர்க்கப்படும் அப்படின்னு பேசின ஆதவர்ஜுனா மீது டெல்லியில சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நேற்று அறிவிப்பு வந்தது. அது என்ன நிலையில இருக்கு? அப்போ என்ன நோக்கத்தில் அவர் பேசுகிறார்? அப்போ புரிஞ்சுங்க, ஒரு மினிஸ்டர் இப்படி பேசலாமா? ஒரு மினிஸ்டருடைய பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கலாமா? கணக்கு தீர்க்கப்படும் என்ன அர்த்தம்? அப்போ ஆதவர்ஜுனா இன்னும் 41 பேரை இதே மாதிரி ஒரு ஒரு துயர சம்பவத்தை ஏற்பாடு பண்ணுறாரா? இஸ் கிரிமினலி இன்டிமிடேட்டிங் கான்ஸ்பிரசி பண்ணுறாரா ஆதவர்ஜுனா? கரூரில் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மாவட்டத்தில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரா? அப்போ இந்த சந்தேகம் இருக்கு இல்லையா? என்ன கணக்கு தீர்க்க போகிறாரு? இதெல்லாம் யார் சினிமாவில் பேசுவாங்க? கருவை இருக்கிறேன், கணக்கு தீக்கிறேன், புரியுதா? சினிமாவில் பிளாக் டிக்கெட் விற்றுருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்குது புரியுதா? இப்போ ஆதவர்ஜுனா ரொம்ப க்ளீன் ஹேண்டா? அவங்க குடும்பம் ரொம்ப க்ளீன் ஹேண்டா? மார்ட்டின் குடும்பம் என்ன? கள்ள மார்க்கெட்டில் லாட்ரி விற்கிறதுடைய கேசஸை இன்றைக்கி வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இன்றைக்கி சுரண்டல் லாட்ரி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஆதவர்ஜுனுடைய அஜெண்டா என்ன? லாட்ரியை லீகலைஸ் பண்ணணும், பிஸ்னஸை அபிவிருத்தி பண்ணணும், டாஸ்மார்க்கை வந்து தனியார் மயமாக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்படிப்பட்டவங்களாம் குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு என்ன யோகியது இருக்குன்னு நான் கேட்குறேன். ஆதவர்ஜுனாக்கு என்ன யோகியது இருக்குது? ஆதவர்ஜுனா எப்படி சொல்லலாம்? அப்போ ஆதவர்ஜுனா மேலே வந்து வழக்கு தொடுக்க தேவையில்லையா? அவர் தானே இந்த வழக்கில் அக்யூஸ்டாக இருக்கார். இன்றைக்கி வந்து இந்த வழக்கில் வந்து அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய திரு விஜய், திரு ஆதவர்ஜுனா, மற்ற அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி நான் அரசு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னா அப்போ சாட்சியங்களை கலைக்கிறாங்களே இவங்க.
அதுதான் எங்களுடைய அமைப்பு செயலாளர் கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இந்த வழக்கு இருக்கும்போது யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருக்கு. அப்போ என்ன, நீங்கள் சுப்ரீம் மினிஸ்டரா? நீங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தடை ஆணையெல்லாம் மீறி நீங்கள் பேசுகிறீங்களா? அப்போ எதை வேணாலும் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல அவங்க மாமியார் லீமா ரோஸை கொண்டு போய் ஏடிஎம்கில் விட்டு அந்தம்மா சொல்கிறாங்களே, எடப்பாடியும் விஜயும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு கேசி வீரமணி சொல்கிறாரு. யார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் செஞ்சுருக்காங்க? இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கு, ஒரு அவமானகரமான ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு பயணித்துக்கிட்டு இருக்கிறது. எப்படி ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு கட்சி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு அரசியல் தலைவன் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு மோசமான உதாரணம் தான் திரு விஜய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.